மதுகபை பத்தி தப்பாக ஏகப்பட்ட அபிப்பிராயங்கள் கடந்த 20-24 வருஷமா இந்த மண்ணில் பரப்பப்பட்டிருக்கு. என்ன ஹனஃபிங்கிறீங்க, ஷாஃபிங்கிறீங்க, மாலிகிங்கிறீங்க, ஹம்பலிங்கிறீங்க, இதெல்லாம் குரான்ல இருக்கா? இந்த நிறைய பேர் இந்த கேள்வியை ஜோப்பில் வச்சுட்டு சுத்துறான். குரானில் ஹனஃபி இருக்கா, ஷாஃபி இருக்கா? ஏன் அப்ப குரான்ல புகாரி இருக்கா? குரான்ல முஸ்லிம் இருக்கா? ஏன் மூச்சுக்கு 300 தடவை புகாரி முஸ்லிம்ங்கிற? புகாரியில இத்தனாவது ஹதீஸ், முஸ்லிமில அத்தனாவது ஹதீஸ், பூரா அதிகாரத்தோட சொல்லிட்டு இருக்கிறே அந்தந்த வார்த்தைகளோடு. ஹனஃபி ஷாஃபி இல்லாதபடி தானே புகாரியும் இல்லை, முஸ்லிம் இல்லை, தள்ளி வச்சிடலாமா புகாரியையும் முஸ்லிமையும்? பிற்காலத்திலே உருவானவைகளை பற்றி இது எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு நல்லா தெரியும் குரான்ல ஹனஃபி ஷாஃபி வராது, புகாரி முஸ்லிமும் வராதுன்னு. ஆனா இருக்கிறவன அழகா குழப்பறதுக்கு இது ஒரு நல்ல வாதம். ஹனஃபிங்கிற இல்ல, குரான்ல எங்கேயாவது காட்டு. சர்வசாதாரணம். இன்னும் சில பேர் ரொம்ப அறிவாளியா நினைச்சிட்டு நம்ம கேட்கறது, மதுஹப்ங்கிறீங்கல்ல, மதுஹப் குரான்ல இருக்கா? நீங்க கேட்கணும், தௌஹீத் குரான்ல இருக்கா? இல்லையா? நீ குரான்ல இல்லாத வார்த்தையை தானே கண்டுபிடிச்சு பேரா வச்சிருக்க. இல்ல, குரானில் இருந்தால் மட்டும் அதை அப்படியே சரியாக ஏற்பது போல குரானில இருக்கக்கூடிய எத்தனை செய்திகள் உங்களால் அத்துமீறப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிற எத்தனை செய்திகள் மீறப்பட்டிருக்கிறது தெரியுமா? சர்வசாதாரணமாக இமாம்களை வசைபாடி அவர்களின் வரலாற்றை கூட வேறு விதமாக பேசி, ஏதோ அவர்களெல்லாம் இயக்கமும் கட்சியும் அமைப்பும் வைத்து நடத்தியதை போல, அதுல எல்லாத்துக்கும் மெம்பராக சேர்த்து ஏதோ கூட்டணி இதெல்லாம் வைத்தது போல. இல்லை, தங்கள் காலம் வரைக்கும் எந்த இமாம்களும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று எந்த மக்களையும் கூப்பிடவில்லை. கூப்பிடாமலேயே அவர்களை நோக்கி படையெடுக்குமாறு அல்லாஹ் உலக மக்களை ஏற்பாடு செய்தான், போனார்கள். 4 மதுஹப்களை சார்ந்த இமாம்கள் குறித்த தெளிவு இந்த சமுதாயத்தின் இளைய தலைமுறைக்கு வேண்டும். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு ஹஜர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஒரு தடவை இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கலீஃபா மன்சூர் கேட்கிறார், நீங்க யார்கிட்ட ஓதனீங்க? இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரடி மாணவர்கள்ட்ட ஓதனேன், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரடி மாணவர்கள்ட்ட ஓதனேன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேரடி மாணவர்கள்ட்ட ஓதனேன். ஹனஃபி மதுஹபின் தலைமையாக நாம் ஏற்றிருக்கிற இமாமுல் ஆலம் மண்டையிட்டு பாடம் படித்தது அத்தனையும் சஹாபாக்களிடத்தில், சஹாபாக்களுடைய மாணவர்களிடத்தில், நேரடி மாணவர்களிடத்தில். இமாமுல் ஆலமுக்கு ஹதீசுகள் கிடைக்கிற போது உலகத்தின் அதி தூய்மை வாய்ந்த ஹதீசுகளை இமாமுல் ஆலம் கையில வைத்திருந்தார்கள். உலகத்தாருடைய இல்மை எல்லாம் உமருடைய இல்மையும் 2 தட்டில வைத்து எடை போட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் இல்மு மிகைக்கும் என்றார்கள் அல்லவா? கனவு கண்டுவிட்டு மீத பாலை உமருக்கு கொடுப்பது போன்று கனவு கண்டேன் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்பார்கள், காலு ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கனவுக்கு என்ன பலன்? நாயகம் சொன்னார்கள், எனது இல்மு உமரிடம் இருக்கிறது ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரின் இல்மை பிரதிபலிப்பாக பெற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாபு மதீனத்தில் இல்ம் என்கிற அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபகீஹுல் உம்மத் என்கிற இந்த உம்மத்தின் சட்டமேதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபிகளின் நேரடி அறிவிப்பாளர்களிடத்தில் அமர்ந்து நான் பாடம் படிப்பேன் என்பார்கள் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் இமாம்களாக பெற்றிருப்பவர்களின் பாரம்பரியமும் தக்வாவும் அவர்களினுடைய பேணுதலும் அவர்களுடைய ஆய்வும் கியாமத்து வரை பின்னாலே வருகிற இந்த குறை குடங்களால் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சுத்தமான வாழ்க்கை. திரும்ப ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஆளுங்களும் லேசா சில பேர் அப்படியா ஹனஃபி ஷாஃபி எல்லாம் அப்படியா இப்படின்னு லேசா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் மாத்திரம் நான் சொல்லுகிறேன், தவறி கூட அந்த சிந்தனைக்கு போகாதீர்கள். இந்த உலகத்தின் ஆகப்பெரிய உத்தமர்களை நமது சட்டமேதைகளாக நாம் வைத்திருக்கிறோம். நாம் வாழுகிற காலத்தில் ஹனஃபியாய், ஷாஃபியாய், மாலிகியாய், ஹம்பலியாய் வாழுவதற்கு என் ரப்பு எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறான் என்று பெருமைப்பட வேண்டும். மதுஹபுகள் அதுதான். அந்த மதுஹபிலே இருப்பதை பெருமையாக கருத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை
பரப்பி பரப்பி சுத்தம் செய்வதாக கனவு காண்பார்கள். இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கனவை குறித்து பின்னாலே கனவுக்கு விளக்கம் தருவதில் உலகத்தின் பெருமேதை எல்லாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடத்திலே இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டபோது சொல்லுவார்கள், அபூ ஹனீஃபா பெருமானாரின் கபர்களை, பெருமானாரின் செய்திகளை உலகத்திற்கு தூய்மைப்படுத்தி பரப்புகிற நபர் என்ற அந்த கனவிற்கு விளக்கம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டமேதை மாத்திரமல்ல, அவர்கள் முஹத்திஸ், அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர். ஹதீஸ்களை தெரிந்தவர்கள் ஏராளம். ஆனால் அதிலே சட்டக்கலையை பிரித்தெடுத்து ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட ஞானத்தையும் சேர்த்து கற்றவர்கள் இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள். இன்னைக்கு உங்களை போல உள்ள டவுசர் இமாம்கள் அல்ல, கேலிக்கோ நகைச்சுவைக்கோ அல்ல, நான் உண்மையாக பரிதாபத்தோடு வருத்தத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல, அடிமைகளை போல. ஜும்மாக்களிலே கூட சொன்னேன், மதுவின் போதையை விட ஆபத்தாக இன்றைக்கு இருக்கிறது இயக்க போதை. இயக்க போதை, அவன் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறானோ நம்முடைய சமுதாயத்தில் அந்த இயக்கத்தினுடைய தலைமை என்ன பேசினாலும் சரி, அதுதான் சட்டம். சொல்ல போனா அதுக்கு குர்ஆனுக்கு மேல் அந்தஸ்து. இந்த இயக்க போதை ஆகாது. தண்ணி அடிச்சா லேசா தரையில தான் தடுமாறுவான். இது எல்லாவற்றிலையும் ஷரியத்திலே தடுமாற்றம். இந்த இயக்க போதையில இருந்து இஸ்லாமிய இளைஞர்களை வெளிக்கொண்டு வர வேண்டிய முக்கியமான பொறுப்பு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அக்கறை சார்ந்த பெருமக்களுக்கு உண்டு.